அமெரிக்க விமானப்படையும் துருப்புக்களும் விமானிகளை மீட்பதற்காகத்தான் களமிறங்கினார்களா அல்லது ஈரானின் இஸ்ஃபஹான் மற்றும் நட்டான்ஸ் பிரதேசத்திலே இருக்கக்கூடிய அணுசக்தி தளங்களை கைப்பற்றுவதற்கு தரைவழி தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு களமிறங்கினார்களா? இவை தொடர்பாக வெளியாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான தகவல்களும் ஆதாரங்களும் CIA உளவு பிரிவினுடைய முன்னாள் அதிகாரி வெளியிட்டிருக்கக்கூடிய அதிர்ச்சியூட்டும் தகவல்களும். ஈரானால் சுட்டு வீழ்த்தப்பட்ட விமானங்கள் ஹெலிகாப்டர்களிலே இருக்கக்கூடிய விமானிகளுக்கு என்ன நடந்தது? அவர்களுடைய உடல்கள் கிடைக்க பெற்றதா? குறித்த மலையுச்சி பிரதேசத்தில் என்ன நடந்துள்ளது? இவை தொடர்பாக தற்போது வெளியாக இருக்கக்கூடிய முக்கியமான தகவல்கள் என்ன? இரவோடு இரவாக இன்னும் 45 நாட்களுக்கான புதிய யுத்த நிறுத்த முன்மொழிவை முன்வைத்திருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்பும் ஈரானினுடைய பதிலடிகளும். குவைத் மற்றும் பஹ்ரைனில் இருக்கக்கூடிய முக்கியமான தளங்களில் பதுங்கியிருக்கக்கூடிய அமெரிக்க அதிகாரிகளை துல்லியமாக தாக்கிய ஈரானிய ஏவுகணைகளும் ட்ரோன்களும் அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய அமெரிக்க அதிகாரிகளும். பற்றி எரியும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் மத்திய பிரதேசமும் கொத்து குண்டுகளினால் ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய இழப்புகளும். யமன் ஹுதைதா துறைமுகத்திலே களமிறங்கியிருக்கக்கூடிய மிக முக்கியமான தளபதிகளும் பற்றி எரியும் ஈராக்கினுடைய குர்திஸ்தான் பிரதேசமும் ஹிஸ்புல்லா இராணுவத்தின் தரமான தாக்குதல்களும். நேற்றைய தினம் ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் ஹைஃபா பிரதேசத்திலே நிலை கொண்டிருக்கக்கூடிய துறைமுக பிரதேசத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய ஒரு போர்க்கப்பலை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். குறித்த போர்க்கப்பலானது இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு சொந்தமான போர்க்கப்பல் என்றே குறிப்பிடப்பட்டிருந்தது. இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு சொந்தமான போர்க்கப்பலை இலக்கு வைத்து இந்த தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இருப்பினும் குறித்த தாக்குதலுக்கு பிறகு இந்த போர்க்கப்பலானது இஸ்ரேலினுடைய போர்க்கப்பல் அல்ல, பிரித்தானியாவினுடைய போர்க்கப்பல் என்றும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் செய்தி குறிப்பிட்டிருந்தன. அதே நேரம் குறித்த போர்க்கப்பல் எங்களுடைய போர்க்கப்பல் அல்ல, எங்களுடைய போர்க்கப்பல் இலக்கு வைத்து எந்த தாக்குதல்களும் மேற்கொள்ளப்படவில்லை என பிரித்தானியா இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஊடகங்களுடைய செய்திகளை மறுத்திருந்தன. உண்மையில் ஹைஃபா துறைமுகத்திலே நிலை கொண்டிருந்த போர்க்கப்பலானது இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு சொந்தமான போர்க்கப்பலாகும். குறித்த போர்க்கப்பலை இலக்கு வைத்தே ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். மேலும் குறித்த தாக்குதலினால் போர்க்கப்பலில் 2 வெடிப்புகளும் பதிவாகியுள்ளன. இருப்பினும் இந்த இழப்புகளை மூடி மறைப்பதற்காகவே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் இந்த போர்க்கப்பலானது பிரித்தானியாவினுடைய போர்க்கப்பல் என போலி பிரச்சாரங்களை மேற்கொண்டிருந்தன. ஆனால் குறித்த போர்க்கப்பல் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் போர்க்கப்பல் என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் ஹிஸ்புல்லாவின் தாக்குதலினால் குறித்த போர்க்கப்பலானது சேதமடைந்துள்ளது என்பதும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. அத்தோடு நேற்றிரவு ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் வடக்கு பிரதேசத்தை இலக்கு வைத்து 50க்கும் அதிகமான ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். குறிப்பாக ஹைஃபா மற்றும் கலிலி பிரதேசங்களை இலக்கு வைத்து இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இந்த ஏவுகணை தாக்குதலிலே குறித்த பகுதியில் 3 வெடிப்புகள் உறுதி செய்யப்பட்டிருந்தன. அது மட்டுமல்லாமல் நேற்றிரவு ஹைஃபா பிரதேசத்தை இலக்கு வைத்து ஈரான் ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. இந்த சந்தர்ப்பத்திலே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் வான் பாதுகாப்பு அமைப்புகளை சீர்குலைக்கும் நோக்கத்தோடு ஹிஸ்புல்லா இராணுவத்தினரும் 40க்கும் அதிகமான ஏவுகணை தாக்குதல்களை ஹைஃபா பிரதேசத்தை இலக்கு வைத்து மேற்கொண்டிருந்தார்கள். இதனால் ஹைஃபா பிரதேசத்திலே ஹிஸ்புல்லா இராணுவத்தின் ஏவுகணைகளும் ஈரானிய ஏவுகணைகளும் பல சேதத்தை ஏற்படுத்தி இருந்தன. ஹைஃபா எண்ணெய் சுத்திகரிப்பு வளாகத்தில் 3 வெடிப்புகள் பதிவாகியுள்ளன. மேலும் ஈரானின் கொத்துகுண்டு தாக்குதலினால் ஹைஃபா பகுதியில் இருக்கக்கூடிய 5 கட்டிடங்கள் சிதைக்கப்பட்டிருந்தன. ஒரு கட்டிடம் முழுமையாக இடிந்து விழுந்திருந்தது. மேலும் குறித்த கட்டிடத்திலே 4 நிலத்திடர்கள் கொல்லப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இவை தொடர்பான காணொளிகளை டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். மேலும் ஹைஃபா பிரதேசத்திலே வாகன தரிப்பிடத்தில் இருந்த வாகனங்களும் சிதைக்கப்பட்டிருந்தன. இவ்வாறு வாகனத்திற்குள்ளே இருந்த 2 நிலத்திடர்களும் கொல்லப்பட்டுள்ளார்கள். இவை தொடர்பான காணொளிகளையும் டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். எனவே நேற்றிரவு ஹிஸ்புல்லா இராணுவத்தினரும் ஈரானிய இராணுவத்தினரும் ஹைஃபாவினுடைய பல பிரதேசங்களை வெற்றிகரமாக சிதைத்திருந்தார்கள். அடுத்து நேற்றிரவு யமனினுடைய ஹுதைதா பிரதேசத்திலே தரமான சம்பவம் ஒன்று நிகழ்ந்துள்ளது. அதாவது ஹிஸ்புல்லா இராணுவத்தினுடைய மிக முக்கியமான தளபதிகளும் ஆலோசகர்களும் ஈரானிய IRGC இராணுவத்தின் மிக முக்கியமான தளபதிகளும் ஆலோசகர்களும் ஹுதைதா துறைமுகத்திலே களமிறங்கியுள்ளார்கள். யமன் ஹவுதி இராணுவத்தினர் செங்கடல் பிரதேசத்தினை முழுமையாக இழுத்து மூடுவதற்கு தயாராகி வருகின்றார்கள். பாபல் மண்ட பிரதேசத்தினை முழுமையாக இழுத்து மூடி செங்கடல் பிரதேசத்தினூடான ஒட்டுமொத்த கப்பல் போக்குவரத்தையும் நிறுத்துவதற்கு தயாராகி வருகின்றார்கள். ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா
அடுத்த கட்ட தாக்குதல்களை ஆரம்பிக்கும் போதே பாபில் மண்ட பிரதேசத்தையும் முழுமையாக இழுத்து மூடி ஒட்டுமொத்த கப்பல் போக்குவரத்தையும் சிதைப்பதற்கு தயாராகி வருகின்றார்கள். அது மட்டுமல்லாமல் யமன் ஹவுதி ராணுவத்தினர் மிகப்பெரிய தரைவழி தாக்குதல்களுக்கும் தயாராகி வருகின்றார்கள். யமனினுடைய கிழக்கு பிரதேசத்திலே சவுதி அரேபியாவின் கூட்டுப்படைகளுக்கு எதிராகவும் சவுதி அரேபியாவினுடைய எல்லை பிரதேசத்தினூடாகவும் அடுத்த கட்ட தரைவழி தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கும் தயாராகி வருகின்றார்கள். இப்படியான நிலைமையிலேயே தற்போது ஹிஸ்புல்லாஹ் ராணுவத்தின் மிக முக்கியமான தளபதிகளும் ஆலோசகர்களும் ஈரானிய IRGC ராணுவத்தினுடைய முக்கியமான தளபதிகளும் ஆலோசகர்களும் யமனில் களமிறங்கியுள்ளார்கள். ஏடன் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சவுதி அரேபியாவின் கூட்டுப்படைகளுடைய உளவு பிரிவானது இதனை உறுதி செய்துள்ளது. அது மட்டுமல்லாமல் இந்த தகவல்களை அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் சவுதி அரேபியாவின் கூட்டுப்படைகள் அவசரமாக அனுப்பி வைத்துள்ளார்கள். சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் யமனின் களத்திலே ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் தயாராகி வருகின்றது. பெரும்பாலும் அது ஒரு மிகப்பெரிய போர் முனையை திறப்பதற்கான தரைவழி தாக்குதலை ஆரம்பிப்பதற்கான செயற்பாடாகவே ஆச்சரியமாகவே அமைந்திருக்கும். இதற்கமைவாகவே ஹிஸ்புல்லாவினுடைய ஈரானிய IRGC ராணுவத்தினுடைய மிக முக்கியமான தளபதிகளும் அவசரமாக ஹுதைதா துறைமுகத்திலே களமிறங்கியுள்ளார்கள். அடுத்து நேற்றிரவு முழுவதும் ஈராக்கினுடைய குர்திஸ்தான் பிரதேசத்தை இலக்கு வைத்து ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்களும் ஈரானும் தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றன. ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்களும் ஈரானிய ராணுவத்தினரும் ஒன்றிணைந்து குர்திஸ்தான் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பிரிவினைவாதிகளுடைய பயங்கரவாதிகளுடைய முக்கியமான தளங்களை இலக்கு வைத்து ஒரே நேரத்தில் 25க்கும் அதிகமான தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இந்த தாக்குதலின் விளைவாக குர்திஸ்தானினுடைய சுலைமானியா பிரதேசத்திலும் ஏபில் பிரதேசத்திற்கு அருகாமையிலும் 15க்கும் அதிகமான வெடிப்புகள் பதிவாக இருப்பதாகவும் பிரிவினைவாதிகளுடைய பயங்கரவாதிகளுடைய முக்கியமான தளங்கள் தரைமட்டமாக்கப்பட்டிருப்பதாகவும் இன்னும் குர்திஸ்தான் பிரிவினைவாதிகளின் தளபதிகளும் தலைமைகளும் கொல்லப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. நேற்றிரவு ஈரானும் ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்களும் மிகப்பெரிய தாக்குதல்களை மேற்கொண்டிருப்பதனை குர்திஸ்தான் களத்தில் இருக்கக்கூடிய ஊடகங்களும் உறுதி செய்துள்ளன. மேலும் குர்திஸ் பிரிவினைவாதிகளுக்கு மிகப்பெரிய இழப்புகள் ஏற்பட்டிருப்பதாகவும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. அத்தோடு ஈராக்கினுடைய பக்தாத் விக்டோரியா தளத்தை இலக்கு வைத்தும் ட்ரோன் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. குறித்த தளத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்காவின் தளவாட களஞ்சிய சாலையை இலக்கு வைத்து தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதனால் மிகப்பெரிய தீப்பரவலும் ஏற்பட்டிருந்தது. இவை தொடர்பான காணொளிகளை டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். விமானிகளை மீட்பதற்காக ஈரானிய வான்பரப்பிற்குள்ளே களமிறங்கிய அமெரிக்காவின் விமானப்படைகள் தொடர்பாகவும் டெல்டா படைப்பிரிவுகள் தொடர்பாகவும் இவர்களுடைய செயற்திட்டங்கள் தொடர்பாகவும் தற்போது பல முக்கியமான தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதாவது ஈரானிய ராணுவத்தினால் சுடப்பட்ட 2 ஹெலிகாப்டர்களும் 2 C-130 விமானங்களும் ஈரானினுடைய மலையுச்சி பிரதேசத்திலேயே தரையிறங்கியுள்ளன. தீக்கிரையாக்கப்பட்டிருந்த அமெரிக்காவினுடைய லிட்டில் பேர்ட் ஹெலிகாப்டர் C-130 விமானத்திற்குள் தான் இருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் ஈரானிய ராணுவத்தினர் குறித்த விமானங்களை ஹெலிகாப்டர்களை இலக்கு வைத்து துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல்களையும் மேன்பேட் ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். இந்த துப்பாக்கிச் சூட்டு தாக்குதலினாலும் மேன்பேட் ஏவுகணை தாக்குதலினாலும் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய விமானங்களும் ஹெலிகாப்டர்களும் குறித்த பகுதியில் இருக்கக்கூடிய மலையுச்சி பிரதேசத்தில் தரையிறங்கியுள்ளன. துப்பாக்கிச் சூட்டு தாக்குதலுக்குள்ளான விமானங்கள் மேன்பேட் ஏவுகணை தாக்குதலுக்குள்ளான விமானங்கள் முழுமையாக அவசரமாக வெடித்து சிதறாது. தாக்குதலுக்குள்ளான விமானத்தினை அவசரமாக தரையிறக்க முடியும். இவ்வாறு தான் ஈரானிய ராணுவத்தின் தாக்குதலுக்குள்ளான விமானங்கள் அவசரமாக மலையுச்சி பிரதேசத்திலே தரையிறங்கியுள்ளன. அத்தோடு இவர்கள் தரையிறங்கி இருக்கக்கூடிய பிரதேசம் மிக முக்கியமான பிரதேசமாகும். அதாவது இஸ்ஃபஹான் மற்றும் நட்டான்ஸ் அணுசக்தி தளங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பிரதேசத்திலேயே இவர்கள் தரையிறங்கியுள்ளார்கள். குறித்த வரைபடத்திலே சிவப்பு நிற புள்ளியினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பகுதியிலேயே இவர்கள் தரையிறங்கியுள்ளார்கள். அத்தோடு இவர்கள் தரையிறங்கி இருக்கக்கூடிய பிரதேசத்தில் ஈரானிய ராணுவத்திற்கு சொந்தமான பழைய கைவிடப்பட்ட விமான ஓடுபாதை ஒன்றும் இருந்துள்ளது. மேலும் இந்த பழைய விமான ஓடுபாதையை பயன்படுத்தும் நோக்கத்தோடு சுடப்பட்ட அமெரிக்காவினுடைய விமானங்களும் ஹெலிகாப்டர்களும் குறித்த மலையுச்சி பிரதேசத்தில் தரையிறங்கியுள்ளன. இவ்வாறு இவர்கள் குறித்த பிரதேசத்திலே தரையிறங்கியதற்கு பின்பு கிட்டத்தட்ட 3 தொடக்கம் 4 மணித்தியாலங்கள் வரையில் இருந்துள்ளார்கள். மேலும் இவர்களை பாதுகாப்பதற்காக அமெரிக்காவின் ஏனைய போர் விமானங்கள் குறித்த மலையுச்சி பிரதேசத்தை சுற்றி வளைத்து உச்சக்கட்ட வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டார்கள். சுடப்பட்ட போர் விமானங்களும் ஹெலிகாப்டர்களும் மலையுச்சி பிரதேசத்திலே தரையிறங்கியதற்கு பின்பு அவர்களை பாதுகாப்பதற்காகவே அமெரிக்காவினுடைய ஏனைய போர் விமானங்கள் குறித்த மலையுச்சி பிரதேசத்தை சுற்றி வளைத்து தாக்குதல்களை மேற்கொண்டார்கள். ஈரானிய ராணுவத்தினர் இவர்களை நெருங்கிவிடக் கூடாது என்பதற்காக இந்த
இந்த உச்ச தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அது மட்டுமல்லாமல் குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பழைய விமான ஓடு பாதையையும் இவர்கள் சரி செய்துள்ளார்கள். இவ்வாறு குறித்த பழைய விமான ஓடு பாதையை ஓரளவு சரி செய்துவிட்டு அந்த விமான ஓடு பாதையில் இன்னும் ஒரு C-130 விமானத்தை களமிறக்கியுள்ளார்கள். பிறகு சுடப்பட்ட விமானங்களிலும் ஹெலிகாப்டர்களிலும் இருக்கக்கூடிய அமெரிக்க அதிகாரிகளும் சிப்பாய்களும் களமிறக்கப்பட்ட C-130 விமானத்தின் மூலமாக காப்பாற்றப்பட்டுள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் சுடப்பட்ட விமானத்திலும் ஹெலிகாப்டர்களிலும் கொல்லப்பட்டிருக்கக்கூடிய விமான அதிகாரிகளுடைய உடல்களையும் இவர்கள் தரையிறக்கப்பட்ட C-130 விமானத்திலே ஏற்றியுள்ளார்கள். அதாவது விமான ஓடு பாதையிலே களமிறக்கப்பட்ட C-130 விமானத்தில் கொல்லப்பட்ட அதிகாரிகளையும் ஏனைய சிப்பாய்களையும் அதிகாரிகளையும் முழுமையாக ஏற்றியுள்ளார்கள். பிறகு அங்கிருந்து வெளியேறுவதற்கு முன்பு ஈரானிய ராணுவத்தினால் சுடப்பட்ட 2 C-130 விமானங்களையும் ஹெலிகாப்டர்களையும் இவர்களே குண்டு வைத்து தகர்த்துள்ளார்கள். குறித்த விமானங்களும் ஹெலிகாப்டர்களும் ஈரானிய ராணுவத்திடம் கிடைத்துவிடக் கூடாது என்பதற்காக அவற்றை குண்டு வைத்து தகர்த்துள்ளார்கள். இவ்வாறு தகர்த்ததற்கு பின்பு கொல்லப்பட்ட சிப்பாய்களையும் அதிகாரிகளையும் அள்ளிக்கொண்டு C-130 விமானத்திலே தப்பிச் சென்றுள்ளார்கள். மேலும் இதற்காக இவர்கள் பயன்படுத்திய ஈரானினுடைய பழைய விமான ஓடு பாதை தொடர்பான வரைபடங்களையும் இதற்கான ஆதாரங்களையும் குறித்த வரைபடத்தில் அவதானிக்கலாம். சுடப்பட்ட விமானங்களுக்கு ஹெலிகாப்டர்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஈரானின் பழைய விமான ஓடு பாதையை பயன்படுத்திய இவர்கள் தப்பிச் சென்றுள்ளார்கள். கொல்லப்பட்ட அமெரிக்க அதிகாரிகளையும் சிப்பாய்களையும் அள்ளிச் சென்றுள்ளார்கள். இதனால் தான் குறித்த பிரதேசத்திலே கொல்லப்பட்ட அமெரிக்க அதிகாரிகளுடைய எந்த ஒரு உடலும் கிடைக்கப்பெறவில்லை. அனைத்தையும் சுருட்டி அள்ளிக்கொண்டு கொல்லப்பட்ட சிப்பாய்கள் அதிகாரிகள் என அனைவரையும் அள்ளிக்கொண்டு விமான ஓடு பாதையை பயன்படுத்தி C-130 விமானத்தின் மூலமாக தப்பிச் சென்றுள்ளார்கள். அத்தோடு குறித்த பகுதியிலே C-130 விமானங்கள் தரையிறங்கி இருப்பதும் ஹெலிகாப்டர்கள் தரையிறங்கி இருப்பதும் என்ஜின் கோளாறுகளால் ஏற்பட்டிருக்கலாம் என்றும் தொழில்நுட்ப கோளாறின் காரணமாக இவற்றை பயன்படுத்த முடியாததனால் இவற்றை வெடிக்கச் செய்துவிட்டு அமெரிக்க அதிகாரிகள் இவற்றை வெடிக்கச் செய்துவிட்டு விமான ஓடு பாதையை பயன்படுத்தி அவர்கள் தப்பிச் சென்று விட்டதாகவும் சில ஊடகங்கள் பிரச்சாரங்களை மேற்கொண்டிருந்தன. தொழில்நுட்ப கோளாறுகள் ஏற்படுவதாக இருந்தால் 2 C-130 விமானங்களுக்கும் ஹெலிகாப்டர்களுக்கும் ஒரே நேரத்தில் தொழில்நுட்ப கோளாறுகள் ஏற்படுமா? குறித்த விமானங்களும் ஹெலிகாப்டர்களும் அந்த பிரதேசத்தில் தரையிறங்குவதற்கு காரணமே ஈரானிய ராணுவத்தினர் மேற்கொண்ட தாக்குதல்கள் தான். ஈரானிய ராணுவத்தின் தாக்குதலினால் குறித்த விமானங்களும் ஹெலிகாப்டர்களும் பழுதடைந்து விட்டன, சேதமடைந்து விட்டன. சேதமடைந்திருக்கக்கூடிய விமானத்தையும் ஹெலிகாப்டர்களையும் இதற்கு பிறகு பயன்படுத்த முடியாது. மேலும் இதனை ஒப்புக்கொள்வதற்கும் அவர்கள் விரும்புவதில்லை. அதே நேரம் சுடப்பட்ட விமானங்களையும் ஹெலிகாப்டர்களையும் கொண்டு செல்ல முடியாததன் காரணத்தினாலேயே அவற்றை வெடிக்க வைத்துவிட்டு குறித்த பிரதேசத்திலிருந்து அமெரிக்க அதிகாரிகள் தப்பிச் சென்றதாக அமெரிக்காவின் சில ஊடகங்களும் குறிப்பிட்டிருந்தன. அடுத்து இந்த சம்பவத்தில் இருக்கக்கூடிய அடுத்த மிகப்பெரிய கேள்வி என்னவென்றால், அமெரிக்காவினுடைய விமான படைகளும் போர் விமானங்களும் டெல்டா படைப்பிரிவினரும் விமானியை மீட்பதற்காகத்தான் குறித்த பிரதேசத்தில் களமிறங்கினார்களா, அல்லது ஈரானின் இஸ்ஃபஹான் மற்றும் நட்டான்ஸ் அணுசக்தி தளங்களை கைப்பற்றுவதற்கான தரைவழி தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு களமிறங்கினார்களா என்கின்ற கேள்வி தற்போது எழுப்பப்பட்டுள்ளது. அதாவது குறித்த வரைபடத்தில் பச்சை நிற புள்ளியினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய கூதஸ்தான் பிரதேசத்திலேயே F-15 போர் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டது. விமானியம் குறித்த பிரதேசத்தில் தான் இருந்தார். ஆனால் அமெரிக்க படையினர் தப்பிச் செல்வதற்காக பயன்படுத்திய மலையுச்சி பிரதேசம் இஸ்ஃபஹானினுடைய தென்கிழக்கு பிரதேசத்திலேயே அமைந்துள்ளது. குறித்த வரைபடத்தில் சிவப்பு நிற புள்ளியினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசத்திலிருந்தே அமெரிக்க விமானப்படையினர் தப்பிச் சென்றுள்ளார்கள். இவர்கள் தப்பிச் செல்வதற்காக பயன்படுத்திய விமான ஓடு பாதைகளும் மலையுச்சி பிரதேசமும் சிவப்பு நிறத்தினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசத்திலேயே அமைந்துள்ளது. இஸ்ஃபஹான் அணுசக்தி தளத்திற்கு அருகாமையிலேயே அமைந்துள்ளது. எனவே பச்சை நிறத்தினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய கூதஸ்தான் பிரதேசத்திலே வீழ்ந்த விமானி 48 மணித்தியாலங்களுக்குள் இஸ்ஃபஹான் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மலையுச்சி பிரதேசத்தினை சென்றடைந்திருக்க முடியாது. பாராசூட் மூலமாக சென்றிருந்தாலும் இவ்வளவு மிகப்பெரிய தூரத்தை கடந்திருக்க முடியாது. அதாவது சுட்டு வீழ்த்தப்பட்ட F-15 போர் விமானத்தினுடைய விமானி கூதஸ்தான் பிரதேசத்திலிருந்து இஸ்ஃபஹான் பிரதேசத்தை நோக்கி சென்றிருப்பதற்கான வாய்ப்பே இல்லை. எனவே இங்கு தான் மிக முக்கியமான கேள்வி எழுப்பப்படுகின்றது. இஸ்ஃபஹான் பிரதேசத்திலிருந்து விமானியை இவர்கள் எவ்வாறு மீட்டெடுத்திருப்பார்கள்? கூதஸ்தான் பிரதேசத்திலே விழுந்த விமானியை எவ்வாறு இவர்கள் இஸ்ஃபஹானினுடைய தென்கிழக்கு பிரதேசத்தில் மீட்டெடுத்திருப்பார்கள்? எனவே இவர்கள் உண்மையில் விமானியை மீட்டெடுப்பதற்காக வரவில்லை. இஸ்ஃபஹான் அணுசக்தி தளத்திற்குள்ளே தரைவழி தாக்குதலை மேற்கொண்டு அங்கிருக்கக்கூடிய யுரேனியம் கையிருப்புகளை கைப்பற்றுவதற்கும் அதற்கு பிறகு இஸ்ஃபஹான் அணுசக்தி தளத்தை முழுமையாக சிதைப்பதற்குமே வருகை தந்துள்ளார்கள். மேலும் நட்டான்ஸ் அணுசக்தி தளத்திற்குள்ளும் நுழைந்து அவற்றை சிதைப்பதற்குமே வருகை தந்துள்ளார்கள். 2 அணுசக்தி தளங்களும் குறித்த பகுதிக்கு அருகாமையில் தான் இருக்கின்றன. அமெரிக்காவினுடைய டெல்டா படைப்பிரிவினரும் இதற்காகத்தான் வருகை தந்துள்ளார்கள்.
அத்தோடு இவற்றை மேலும் உறுதிப்படுத்தும் வகையில் அமெரிக்காவினுடைய CIA உளவு பிரிவினுடைய முன்னாள் அதிகாரி லாரி ஜான்சன் ஊடகங்களிடம் இவ்வாறு தெரிவித்துள்ளார். பென்டகன் அமெரிக்க மக்களுக்கு பொய் சொல்கின்றது. அமெரிக்க இராணுவத்தினர் விமானியை மீட்பதற்காக செல்லவில்லை. விமானியை மீட்கும் நடவடிக்கை என்று கூறி இவர்கள் இஸ்பஹான் பிரதேசத்திலும் நட்டான்ஸ் பிரதேசத்திலும் இருக்கக்கூடிய ஈரானின் அணுசக்தி தளங்களை கைப்பற்றுவதற்கும் தரைவழி தாக்குதலை மேற்கொள்வதற்குமே குறித்த பிரதேசத்தில் களமிறங்கி தரைவழி தாக்குதலை மேற்கொள்வதற்குமே இவர்கள் சென்றுள்ளார்கள். இதற்கான பல ஆதாரங்கள் என்னிடம் இருக்கின்றன. அமெரிக்காவின் டெல்டா படைப்பிரிவினரும் அதிகளவான போர் விமானங்களும் இஸ்பஹான் மற்றும் நட்டான்ஸ் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அணுசக்தி தளத்தை கைப்பற்றுவதற்கே சென்றிருந்தார்கள். இது ஈரானினுடைய யுரேனியத்தினை கைப்பற்றுவதற்கான அணுசக்தி தளங்களை கைப்பற்றுவதற்கான சிறப்பு நடவடிக்கையாகும். மேலும் அமெரிக்க இராணுவத்தின் இந்த சிறப்பு நடவடிக்கையானது மிகப்பெரிய தோல்வியை சந்தித்துள்ளது. அமெரிக்க இராணுவத்தின் டெல்டா படைப்பிரிவினரும் விமான படையினரும் இஸ்பஹான் பிரதேசத்திற்குள்ளே நுழைந்ததும் ஈரானிய இராணுவத்தினர் தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டார்கள். இந்த தாக்குதலின் விளைவாகவே 2 C-130 விமானங்கள் சேதமடைந்தன. ஒரு C-130 விமானத்திற்குள் 70 தொடக்கம் 80 வரையிலான அதிகாரிகள் இருப்பார்கள். இதைத் தொடர்ந்து இவர்களை பாதுகாப்பதற்காகவே குறித்த பகுதியில் இருக்கக்கூடிய பழைய ஓடுபாதையை கொண்டிருக்கக்கூடிய மலையுச்சி பிரதேசத்தில் தரையிறங்கினார்கள். பின்பு 3 மணித்தியாலங்களில் இன்னும் ஒரு C-130 விமானம் ஓடுபாதையில் களமிறக்கப்பட்டு அனைவரும் பாதுகாப்பாக குறித்த பிரதேசத்திலிருந்து மீண்டு வந்துள்ளார்கள். ஈரானின் அணுசக்தி தளங்களை கைப்பற்றுவதற்காக அமெரிக்காவின் டெல்டா படைப்பிரிவினர் மேற்கொண்ட சிறப்பு நடவடிக்கை மிகப்பெரிய தோல்வியில் முடிவடைந்துள்ளது. மேலும் இவர்கள் விமானிகளை காப்பாற்றவில்லை. விமானிகளை மீட்பதாக கூறிய இந்த சிறப்பு நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளார்கள். மேலும் F-15 போர் விமானத்தினுடைய விமானிகள் உயிரோடு இருப்பதற்கான வாய்ப்புகள் குறைவாகவே இருக்கின்றது என அமெரிக்காவினுடைய CIA உளவு பிரிவின் முன்னாள் அதிகாரி லாரி ஜான்சன் தெரிவித்துள்ளார். எனவே இந்த தகவல்கள் அனைத்தையும் ஒருங்கிணைத்து பார்க்கும்போது இஸ்பஹான் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அணுசக்தி தளத்தையும் நட்டான்ஸ் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அணுசக்தி தளத்தையும் முழுமையாக தரைமட்டமாக்குவதற்கும் அதற்குள்ளே இருக்கக்கூடிய யுரேனியத்தினை கைப்பற்றுவதற்குமே அமெரிக்க இராணுவத்தினர் சிறப்பு நடவடிக்கை ஒன்றை மேற்கொண்டுள்ளார்கள். இருப்பினும் இந்த சிறப்பு நடவடிக்கையானது தோல்வியடைந்துள்ளது. எனவே இந்த தகவல்களின் மூலமாக தற்போது குறித்த மலையுச்சி பிரதேசத்தில் என்ன நடந்திருக்கும் என்பதனை உங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ளலாம். உண்மையில் இது விமானிகளை மீட்பதற்காக மேற்கொள்ளப்பட்ட இராணுவ நடவடிக்கையாக இருக்காது. இஸ்பஹான் அணுசக்தி தளத்தையும் ஈரானின் யுரேனியம் செறிவூட்டல்களையும் கைப்பற்றுவதற்காக மேற்கொள்ளப்பட்ட சிறப்பு நடவடிக்கை என்பதற்கான ஆதாரங்களே அதிகமாக இருக்கின்றன. அடுத்து நேற்றிரவு டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் அவசரமாக 45 நாட்களுக்கு யுத்தத்தினை நிறுத்தக்கூடிய ஒப்பந்தம் ஒன்றை முன்வைத்துள்ளது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் 45 நாட்களுக்கு தாக்குதல்களை முழுமையாக நிறுத்தும். மேலும் இதற்கு ஈடாக ஈரான் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை முழுமையாக திறக்க வேண்டும். மேலும் இந்த 45 நாட்களுக்குள் பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்படும். இரண்டாவது கட்டத்திலே யுத்தத்தினை நிரந்தரமாக நிறுத்துவதற்கான பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்படும் என குறித்த ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதே நேரம் குறித்த ஒப்பந்தத்தையும் ஈரான் முழுமையாக நிராகரித்துள்ளது. முட்டாள்களே, நாங்கள் கூறுவது உங்களுக்கு விளங்கவில்லையா? எங்களுடைய இலக்குகளை அடைந்து கொள்ளாமல் மத்திய கிழக்கு பிராந்தியத்திலிருந்து உங்களை அடித்து துரத்தாமல் நாங்கள் இந்த போரை நிறுத்தப் போவதில்லை. இந்த போரினுடைய ஆரம்பத்திலேயே நாங்கள் தெளிவாக கூறிவிட்டோம். இது ஒரு நீண்ட போராகவே அமைந்திருக்கும். நாங்கள் நீண்ட போருக்கே தயாராக இருக்கின்றோம் என ஈரானிய தலைமைகள் பதிலடிகளையும் வழங்கியுள்ளார்கள். அடுத்து ஈரான் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை இலக்கு வைத்து தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. இன்று அதிகாலை டெல் அவீவை இலக்கு வைத்தும் மத்திய இஸ்ரேலை இலக்கு வைத்தும் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. கொத்துகுண்டுகளின் மூலமாகவே இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இதனால் குறித்த பிரதேசத்திலே 4க்கும் அதிகமான கட்டிடங்கள் சிதைக்கப்பட்டிருப்பதாகவும் குறித்த பகுதியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான இராணுவ தொழிற்சாலை ஒன்று அளிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து குவைட்டிலே இருக்கக்கூடிய முகமது அல் அஹமட் தளத்தில் அமெரிக்க அதிகாரிகள் பதுங்கியிருக்கக்கூடிய பிரதேசத்தை இலக்கு வைத்து ட்ரோன் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டு இந்த தாக்குதலினால் பல அமெரிக்க அதிகாரிகளும் சிப்பாய்களும் அளிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதே போன்று ஐக்கிய அரபு அமீரகத்தில் 25க்கும் அதிகமான அமெரிக்க அதிகாரிகள் பதுங்கியிருக்கக்கூடிய தளம் ஒன்றை இலக்கு வைத்து துல்லியமான தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலிலே 25 அமெரிக்க அதிகாரிகளும் சிப்பாய்களும் கொல்லப்பட்டு படுகாயங்களுக்கு உள்ளாகி இருக்கலாம் என தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் ஐக்கிய அரபு அமீரகத்தின் ஜபல் துறைமுகத்திலே நிலை கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு சொந்தமான சரக்கு கப்பலான கிங் டாவோ ஸ்டார் என்கின்ற சரக்கு கப்பலை இலக்கு வைத்து தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலில் தற்போது குறித்த கப்பல் தீப்பற்றி எரிகின்றது. அதே போன்று ஐக்கிய அரபு அமீரகத்தின் ஃபுஜேரா துறைமுகத்திற்கு அருகாமையிலும் இன்னும் ஒரு எண்ணெய் கப்பல் இலக்கு வைக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். அடுத்த காணொலியை விரைவாக பதிவிடுகின்றேன். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.